முருங்கைக்காய் புளிக்குழம்பு ஒரு தடவை தேங்காய் பால் ஊத்தி செஞ்சு பாருங்க. அல்டிமேட் டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ற இந்த புளிக்குழம்பு சாதத்துக்கு, களிக்கு, இட்லி தோசைக்கு கூட அல்டிமேட்டா இருக்குங்க. ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி முதல்ல ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 முருங்கைக்காய் வெட்டி வச்சிருக்கேங்க. 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காயில தான் நம்ம பால் எடுத்து வச்சுக்க போறோம். இப்ப முதல்ல சின்ன வெங்காயமும் பூண்டும் இடிச்சு எடுத்துக்கலாம். நீங்க வெட்டி கூட சேர்த்துக்கலாம். ஆனா இடிச்சு சேர்க்கும் போது ருசி இன்னும் கொஞ்சம் அதிகமாகுங்க. குட்டி குட்டியா சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க முழுசா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க. கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயமும் பூண்டு இடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இன்னும் கூட வேணும்னா அதிகமா எடுத்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி, நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருந்தேன் பாருங்க, அந்த தக்காளியும் கூடவே நான் காயும் சேர்த்துட்டேன், முருங்கைக்காயும் சேர்த்துட்டேன். தக்காளி வதங்குறதுக்குள்ள அந்த காயும் கொஞ்சம் வதங்கிரும். அதனால இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு, காயும் வதங்கிருச்சு. நீங்க தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா கூட காய் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சுங்க. இந்த பொடி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே இந்த பொடியை கொஞ்சம் வதக்கி விடலாங்க. குழம்பு மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா நான் வீட்டுல பண்ணது, நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இதே அளவுதான். இப்போ காய் வேகணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் நான் சேர்க்கிறேன். நீங்க புளி ஊத்தி கூட இந்த காயை வேக வைக்கலாம். ஆனா இந்த காய் ரொம்ப புளி பேறிடுங்க, அதனால எங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அதனால முதல்ல தண்ணி ஊத்தி காயை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் புளி ஊத்துவேன். நம்ம ஊத்தின தண்ணி ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு சிம் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சீங்கன்னா போதும். முருங்கைக்காய் நல்லா வெந்துரும். ஏற்கனவே நம்ம வதக்கியும் விட்டுருக்கோம் பாருங்க, அதனால சீக்கிரமா வெந்துரும். முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. வேகலைன்னா இன்னொரு 2 நிமிஷம் கூட அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறமா புளி தண்ணி சேர்த்திக்கலாம். இப்ப எனக்கு வெந்துருச்சு. நான் புளி கரைச்சி வச்சிருந்ததை உள்ள சேர்த்தியாச்சு. பொடியெல்லாம் ஏற்கனவே பச்சை வாசம் போயிருச்சு முருங்கைக்காய் வேகும் போதே. அதனால ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த புளி தண்ணியை நல்லா வத்த விட்டுருங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊத்துறோம், ரொம்ப தண்ணியா இருந்தா ரொம்ப நேரம் கொதிக்கும். அதனால இது நல்லா பாருங்க, இந்த மாதிரி தொக்கு மாதிரி பதத்துக்கு வந்துடணும். ஹை ஃபிளேம் மீடியம் ஃபிளேம் மாத்தி மாத்தி வச்சு அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அடி பிடிச்சிருங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த டைம்ல நான் தேங்காய் பால் ஊத்துறேன். தேங்காய் பால் பாத்தீங்கன்னா நான் காமிச்சளவு தேங்காய். ஒவ்வொரு தடவையும் அரை டம்ளர் தண்ணி ஊத்தி அரைச்சு நான் பால் எடுத்து வச்சேன். 3 தடவை நான் அரைச்சு பால் எடுத்தேன். 3மே ஒன்னாதான் ஒரே பாத்திரத்துலதான் ஊத்தி வச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் தேங்காய் பால் ஊத்துங்க. எடுத்து வச்சிருக்கோங்கிறதுனால முழுசா ஊத்திர வேண்டாம். ஏன்னா தேங்காய் பால் ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்க கூடாதுங்க. அதனால இப்போ ஒரே ஒரு கொதி வந்துருச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சது முழுசா சேர்க்காம மீதி ஆயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. 1/2 ஸ்பூன் சக்கரை சேர்த்து கலந்து குடிச்சுக்கோங்க, அல்டிமேட்டா இருக்கும். நம்ம எடுத்து வச்ச பால் முழுவதுமா ஊத்திட்டோம் அப்படின்னா சப்போஸ் தண்ணி மாதிரி ஆயிருச்சுன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும் கெட்டி ஆகுறதுக்கு. தேங்காய் சேர்த்துனதுக்கு அப்புறமும் தேங்காய் பால் சேர்த்துனதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரம் கொதிச்சா குழம்பு நல்லா இருக்காது. அதனாலதான் இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க.